எபிசோட் 305. ஒரு பக்கம் ஆதனுக்கும் அட்டூரியனுக்கும் இடையில் சண்டை ஆரம்பித்தது. மறுபக்கம் அருணை நன்னன் ஏளனமாக பேசிவிட்டு சண்டை போடும் மேடையில் நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்கள் அருணின் பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அருண் நன்னனை பார்த்து, நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த மைதானத்தை விட்டு போலாம். ஒருவேளை மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன்னு நின்னா அதுக்கான தண்டனைய நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று கூறினான். இப்போது அருண் முன்பு இருந்ததை விட மிகவும் கோபமாக மாறியதை அங்கிருந்த அனைவரும் பார்த்தார்கள். அது மட்டுமின்றி அவனது வார்த்தைகளை கேட்ட அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த அருணுக்கு என்ன லூசு பிடிச்சிருச்சா என்ன? இவன் யார்கிட்ட பேசுறான்னு கூட தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் கைலாசத்துக்கு டிக்கெட் வாங்க போறான்டோய் என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நன்னன் பின்னால் திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி அருணை பார்த்து, டேய் பொடிப்பயலே, நீ என்ன பார்த்துதான் இப்படி சொன்னியா என்ன? இல்ல வேற யாரையாவது பார்த்து சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு என்று கிண்டலாக கேட்டான். இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் யாரை பார்த்து சொல்லியிருப்பேன்? சரி, இப்போ பேர் சொல்லியே சொல்றேன். டே நன்னன், வா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சண்டை போடுற மேடையை விட்டு போயிடுறா, அதான் உனக்கு நல்லது என்று கோபத்தில் கத்தினான் அருண். அந்த சத்தம் கேட்டு அங்கிருந்த சண்டை போடும் மேடையே அதிர்ந்தது. அருண் முன்பு இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் பெரிதும் மாறுபட்டு தெரிந்தான். அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்த மக்களும் அமைதியானார்கள். அருண் பேசும் பாணியில் இருந்தே அங்கிருந்தவர்கள் அருணிடம் ஏதோ சக்தி இருக்கிறது, அதனால்தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டார்கள். அருணின் கோபமும் சத்தமும் ஒரு நிமிடம் நன்னனுக்கே பயம் ஏற்படுத்திவிட்டது. இருப்பினும் அவன் தனது பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அந்த சண்டை போடும் மேடையில் நின்று கொண்டிருந்தான். அப்போது நன்னன் ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அருண் சற்றும் தாமதிக்காமல் அவனது சக்தியாற்றலை வெளியே எடுத்தான். அப்போது அவனது தலை முதல் கால் வரை ஒரு லைட் சக்தி வந்து பிரகாசமாக மின்னியது. அருண் ஒரு சக்தியாற்றலை எடுத்து நன்னனை நோக்கி தாக்கினான். அது மிகவும் வேகமாக சென்றது. அது மட்டுமின்றி அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல நடுங்க ஆரம்பித்தது. அப்போதும் அங்கிருந்த மக்கள் அருண் எப்படியும் தோல்விதான் அடையப் போகிறான் என்றுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் அவன் எப்படி சாகப் போகிறான் என்று பார்க்கத்தான் அந்த மைதானத்தில் இருந்த அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சக்தியை பார்த்த நன்னன் சற்று உறைந்து போனான். இருப்பினும் அதன் பிறகு அவனது குத்து சக்தியை எடுத்து அந்த சக்தியை நோக்கி தாக்கினான் நன்னன். அந்த இரண்டு சக்திகளும் வந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. அந்த இரண்டு சக்தியும் மோதிக்கொண்ட சத்தம் அங்கிருந்த அரங்கத்தையே உலுக்கியது. அத்துடன் அந்த இரண்டு சக்தியின் தாக்கம் அங்கிருந்த பெரிய மேடை வரை சென்றது. அப்போது நன்னன் உடம்பு ஏதோ ஒரு சக்தி வந்து கவர் செய்வது போல உணர்ந்தான். அந்த சக்தி அவன் உடம்பை கவர் செய்ய ஆரம்பிக்கும் போதிலிருந்து அவனால் அவனது முழு சக்தியும் பயன்படுத்த முடியாத விதமாக அவனுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அருணின் சக்தி இவ்வளவு வலிமையானதா என்று மேலும் ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். மறுபக்கம் ஆதனும் அட்டூரியனும் நன்னன் அருணை விடவும் கொடூரமான மற்றும் பயங்கரமான தாக்குதல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அருண் மற்றும் நன்னன் சக்தியானது அங்கிருந்த அரங்கத்தை தான் உலுக்கியது. ஆனால் ஆதன் மற்றும் அட்டூரியனின் சக்தி தரைக்கு மேல் செல்லும் போதே அந்த நிலத்தை விரிசல் விட செய்து கொண்டிருந்தது. இருவருக்கும் காயப்பட ஆரம்பித்தது. இருப்பினும் மாறி மாறி தாக்கிக் கொண்டேதான் இருந்தார்கள். அப்போது அதை பார்த்த அட்டூரியன் தனது சக்தியில் சற்று வலிமையான சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த ஆதனும் அவனது மின்னல் ஈட்டியை வைத்து தாக்கினான். அந்த இரண்டு சக்தியும் வந்து மோதியது. ஆனால் ஆதனுக்குத்தான் தாக்கம் அதிகமாக ஏற்பட்டது. இருப்பினும் அவன் அதை தடுக்க முற்பட்டான். இறுதியில் அவன் 2-3 அடி பின்னால் எடுத்து வைத்தான். அதன் பிறகு ஆதன் பறந்து சென்று கீழே விழுந்தான். அத்துடன் ஆதன் கதை முடிந்தது என்று அட்டூரியன் மற்றும் அங்கிருந்த அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அதை பார்த்த மைதிலி மனம் அவளை அறியாமல் பதறியது. மறுபக்கம் பருளின் மனதும் பதறியது. ஆனால் ஆதன் ஏதோ மரத்தில் ஏறி விழுந்தவன் போல வேகமாக எழுந்து அவனது உடம்பில் இருக்கும் மண்ணை தட்டிவிட்டு விட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்த அட்டூரியனுக்கும் அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்போது அட்டூரியன் ஆதனை பார்த்து, டே நீ இன்னும் சாகலையடா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அட்டூரியன் ஏன் அதிர்ச்சியுடன் கேட்டான் என்றால் அவன் தாக்கிய சக்தி ஒரு 7வது எக்ஸ்பர்ட் வீரனே கதிகலங்க போகும் அளவுக்கு இருக்கும் சக்தியாகும். அப்படி இருக்கும்போது அது பட்ட ஆதன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் எழுந்து நிற்கிறான் என்பதுதான் அட்டூரியனின் சந்தேகமாகும். அட்டூரியனின் பேச்சை கேட்டு ஆதன் ஏதும் பேசாமல் சிறு புன்னகை மட்டும் செய்தான். அதை பார்த்த அட்டூரியனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் மீண்டும் ஒரு சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். இந்த சக்தி இதற்கு முன்பு சென்ற சக்தியை விட மிகவும் வலிமையான ஒரு சக்தியாகும். ஆதன் தனது புயல் காற்று ஈட்டியை எடுத்து தாக்கினான். ஆனால் அட்டூரியன் சக்தி அதை உடைத்து கொண்டு வந்து ஆதனை தாக்கியது. இந்த முறையும் ஆதன் பல்லடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். ஆதன் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. ஆதனை விட அதிக சக்தியில் இருந்த அட்டூரியன் இவ்வளவு நேரம் கழித்துதான் ஆதனின் சக்தி முழுவதுமாக முறியடித்து அவனை அடித்திருக்கிறான். ஆதனின் உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைந்தது.
அவனுக்கு உடம்பில் ஆங்காங்கே காயங்களும் ஆழமானது. என்னோட சக்தி லெவல் கம்மியா இருக்கிறதுனாலதான் அட்டோரியன் என்னை ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டான். நான் இதே சக்தியோட அவன் கூட சண்டை போட்டா அது எனக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம அட்டோரியன் கூட சண்டை போடலாமா வேண்டாமா என யோசித்தான் ஆதன். பல மணி நேர சண்டைக்கு பிறகுதான் அட்டோரியனின் முழு சக்தி பற்றியும் ஆதன் புரிந்து கொண்டான். ஆதனின் அட்டாக்கிங் சக்தியும் டிஃபெண்டிங் சக்தியும் அட்டோரியனுக்கு சமமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் ஆதன் ஒரு சிறந்த எதிராளியுடன் தான் மோதிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த அரங்கத்தில் இருந்த மக்களும் ஆதன் விழுந்து கிடப்பதை பார்த்த ஒரு எக்ஸ்பர்ட், இதுதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஆதனை விட பல மடங்கு அட்டோரியன் சக்தி வாய்ந்தவன். இருந்தாலும் ஆதன் இவ்வளவு தூரம் அட்டோரியன் கூட சண்டை போடுறானா அது பாராட்டுக்குரிய விஷயம்தான் என்று கூட்டத்தில் இருந்த எக்ஸ்பர்ட் ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தான். மற்றொரு திசையில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், ஆதனுக்கு மட்டும் அட்டோரியன் லெவல் இருந்துருந்துச்சுன்னா உண்மையாலுமே சொல்றேன், ஆதன் அட்டோரியனை அடிச்சு மைதானத்துக்கு வெளியே பறக்க விட்டுருப்பான். ஆனா அட்டோரியனை விட ஆதன் சக்தி ஆற்றல் கம்மியா இருக்கிறதுனால இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான் பாவம் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்களும் ஒவ்வொரு திசையில் நினைத்துக் கொண்டும் சில மக்கள் அதை வெளிப்படையாக பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அந்த இருவரும் பேசியது வேறு வேறு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் சொல்ல வந்த விஷயம் ஒன்றுதான். அது ஆதனின் லெவல் அட்டூரியனை விட மிகவும் குறைவாக இருப்பதுதான். ஆதன் மேலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அட்டூரியனுடன் சண்டை போட முடியும் என்பதில் மக்களிடையே மாற்று கருத்துக்கள் இல்லை. இருப்பினும் அவன் இறுதியில் அட்டூரியனை வெல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் விழுந்த பிறகு மெல்ல எழுந்து சண்டை போடுவதற்கு மீண்டும் தயாரானான். அதை பார்த்த பொருள், சூப்பர் சூப்பர் ஆதன், உன்னால முடியுண்டா, கமான் ஆதன் என்று கத்தினாள். அதை பார்த்து மைதிலி முகம் சுளித்தாள். ஏனென்றால் அவள் ஆதனை பாராட்டுகிறாள் என்று மைதிலி முகம் சுளிக்கவில்லை. அவள் இருக்கும்போது வருள் எதற்காக ஆதனுக்கு ஆதரவாக பேசுகிறாள் என்றுதான் முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தாள். ஆதன் மீண்டும் எழுந்து சண்டைக்கு தயாராக நிற்பதை பார்த்த அட்டோரியன், ஓஹோ நீ இவ்வளவு உறுதியா இருக்கேனா, அப்போ நான் இதுக்கு மேல உன்னை உயிரோட விடுறதா இல்ல, இப்போ இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு காட்டுறா பாக்கலாம் என்று கூறிவிட்டு அவனது கையை வானத்தை நோக்கி உயர்த்தி நின்றான். அப்போது அவனது சக்தி மேகத்தையே கருமை நிறமாக மாற்றியது. அட்டோரியன் இந்த முறை ஆதனை கொன்றே ஆக வேண்டும் என்றுதான் இதுபோல் ஆபத்தான சக்தியை எடுத்தான். அதை பார்த்த ஆதன் முகம் கோபமாக மாறியது. அவனது உடம்பை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அந்த சக்தி ஆதனுக்கு அருகில் நெருங்க நெருங்க அந்த நட்சத்திரங்கள் மேலும் மேலும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தது. அப்போது ஆதன் அந்த சக்தியை நோக்கி ஓரடி முன்வைத்து நின்றான். அப்போது அவன் திடீரென்று தரையில் இருந்து மேலே பறந்தான். அந்த சக்தி ஆற்றல் அவனை அந்த அட்டோரியன் சக்தியிலிருந்து தப்பிக்க உதவி செய்தது. அத்துடன் ஆதன் காற்றில் பறந்து கொண்டே தனது உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியை எடுத்தான். அந்த ஈட்டியும் ஆதனின் சக்தி ஆற்றல் மிக்க ஒரு லைட் சக்தியும் இணைந்து வேக வேகமாக அட்டோரியனை தாக்க சென்றது. அதை பார்த்த அந்த பெரிய மேடையில் இருந்த பாலன், இந்த ஆதன் சின்ன பையனா இருந்தாலும் இந்த உயிரெடுக்கும் ஈட்டி சக்தி சிறப்பா பயன்படுத்திட்டு இருக்கானே என்று நினைத்து வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த ஈட்டியை பார்த்த அட்டோரியன், அப்போது அவனும் அந்த ஈட்டியை நோக்கி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அப்போது அட்டூரியனும் ஆதனை போல் காற்றிலேயே பறந்து கடைசி நிமிடத்தில் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தான். அதன் பிறகு அட்டூரியன் காணாமல் போனான். அப்போது ஆதன் பின்னால் திரும்பி தேடினான். அப்போது ஆதன் வேகமாக முன்னால் திரும்பும் போது அட்டூரியன் ஆதனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். இருவரும் இந்த முறை வாளுடனும் ஈட்டியுடனும் சண்டை போடுவதற்கு ஆரம்பித்தார்கள். ஆதன் ஈட்டியை வைத்தும் அட்டூரியன் வாளை வைத்தும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனும் காலை ஓங்கி அட்டூரியனை நெஞ்சில் மிதித்தான். அதேபோல் அட்டோரியனும் காலை ஓங்கி ஆதனை நெஞ்சில் மிதித்தான். இருவரும் 4-5 அடி பின்னால் பறந்து சென்று விழுந்தார்கள். அப்போது அட்டோரியன் சற்றும் தாமதிக்காமல் தனது வாளில் லைட் சக்தியை இணைத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அட்டோரியன் சிறு நிமிடத்தை கூட தாமதிக்க கூடாது என்றுதான் இந்த தாக்குதலை செய்தான். அந்த லைட் சக்தி வாளில் பட்டு வரும்போது அந்த சக்தி இரட்டிப்பாக இருந்தது. அந்த லைட் சக்தி வந்த வேகம் மற்ற 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனாக இருந்திருந்தால் அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சக்தி வந்து தாக்கி அவனை மரணமடைய வைத்திருக்கும். ஆனால் அந்த சக்தியை பார்த்த ஆதன் தனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து அதை தடுத்து நிறுத்திவிட்டு அதை அலட்சியமாக தட்டிவிட்டு விட்ட அடுத்த நிமிடம் ஆதனை சுற்றி 9 விதமான லைட் சக்தி வட்டமிட்டது. அது வட்டமிட்டது மட்டுமின்றி அது ஒரு சக்தியாக மாறியது. அப்போது அந்த அரங்கம் நடுங்க ஆரம்பித்தது. அந்த 9 லைட் சக்தியிலும் 9 விதமான சக்தி இருக்கிறது என்பது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் ஒரு சிலரே உணர்ந்தார்கள். அத்துடன் இந்த சக்தியை ஆதன் எப்படி பயின்றான் என்றுதான் அங்கு அனைவரும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் அந்த 9 சக்தியும் அடுத்து என்ன செய்ய போகிறது என்று ஆவலாக காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மைதானத்தில் இருக்கும் எக்ஸ்பர்ட்கள் மற்றும் மக்களை பொறுத்தவரை ஒரு வீரன் 3-4 சக்தி வைத்திருப்பதே அரிதான விஷயமாகும். அப்படி இருக்கும்போது ஆதன் 9 விதமான சக்தி வைத்திருக்கிறான் என்பது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதிலும் 5வது மற்றும் அதற்கு மேல் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கும் வீரர்களுக்கு மட்டும்தான் இது புலப்பட்டது. மற்றவர்களுக்கு அது 9 விதமான வண்ணமாக மட்டும்தான் தெரிந்தது.
ஆதனின் உடம்பை சுற்றி அந்த 9 லைட் சக்தியை பார்த்த அந்த பெரிய மேடையில் இருந்த அனைத்து மாஸ்டர்களும் அவரவர் இடத்திலிருந்து அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றார்கள். அப்போது தணிகைநாதன் ஆதனை பார்த்து, இது எப்படி இந்த ஆதனால பண்ண முடிஞ்சு? அப்போ இவன் அரசபுரத்து போட்டியில ஜெயிச்சிட்டானா? இந்த 9 சக்தியையும் தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு ஆதன் கிட்ட உடல் பலம் இருக்கா என்ன என்று நினைத்து வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த 9 லைட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஆதனின் கைகளுக்குள் இருப்பதை பார்த்து அங்கிருந்த மக்களே திகைத்து போனார்கள். அங்கிருந்த மக்கள் இதுவரை இப்படி ஒரு சக்தியை பார்த்ததில்லை என்பதால் அவர்கள் கண்ணிமைக்காமலும் ஆச்சரியம் குறையாமலும் ஆதனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருக்கும் அனைவரும் ஆதனை வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த ஆதன், நம்ம தேவையில்லாம நம்மளோட சக்தியை ரொம்ப வெளிப்படுத்திட்டு இருக்கோமோ, அப்ப கொஞ்சத்தை உள்ள எடுத்துக்க வேண்டியதுதான் என்று நினைத்தான். ஆதன் அவனது பெரும்பாலான மற்றும் பெரிய சக்தியை மக்களுக்கு காண்பித்து விட்டோம் என்று உணர்ந்த அடுத்த நிமிடம் ஆதன் அந்த சக்தியை உள்ளெடுத்துக் கொண்டான். இப்போது அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆதன் அதை இப்போதுதான் பயின்று கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆதனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சக்தியில் அவன் மாஸ்டர் லெவலில் இருக்கிறான் என்று. அந்த 9 லைட் ரேஸ் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். ஒரு வீரன் 9 லைட் சக்தி ஆற்றல்களை ஒரே நேரத்தில் பயில முடியும் என்றால் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தின் கிங் என்று அழைக்கப்படுவான். ஏனென்றால் இந்த 9 லைட் ரேஸை ஒன்றாக வெளியே எடுப்பதற்கு ஒரு வீரனுக்கு மிகவும் உடல் பலமும் மனபலமும் வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆதன் அதை சக்தியாக எடுத்து தாக்க செல்கிறான் என்பதால் தான் அங்கிருந்த அனைவரும் ஆதனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இதில் ஆச்சரியப்படுவதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்பதுதான் உண்மையாகும். அத்துடன் இந்த 9 லைட் ரேஸ் ஒன்று சேர்ந்தால் அந்த வீரன் மறைந்தடிக்கும் திறனையும் கொடுக்கும். அது மட்டுமின்றி அந்த வீரன் எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தாலும் அவன் மாஸ்டர் லெவலில் வீரனுக்கு சமமாக சண்டை போட முடியும் என்பதுதான் இதன் மிக சிறந்த சிறப்பாகும். ஆதனின் சக்தியை பார்த்த அட்டூரியன் திகைத்து போனான். இருப்பினும் அவனது குத்து சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். மக்கள் ஆதனை யாருடன் ஒப்பிட்டு பேசப் போகிறார்கள்? நன்னனுக்கும் ஆதனுக்குமான சண்டை என்னவானது? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 306. ஆதனின் உடம்பை சுற்றி 9 லைட் ரேஸ் வட்டமிட்டதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். அதை பார்த்த அட்டோரியன் கூட உறைந்து போனான். ஏனென்றால் அவனுக்கு அந்த சக்தியின் வலிமை பற்றியும் அவனுக்கு நன்றாக தெரியும். அதை ஆதன் அங்கிருந்த அனைவரிடமும் மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சக்தியை தனக்குள் எடுத்தான். அதை பார்த்த அட்டோரியன், இதுதான் சரியான நேரம், ஆதன் அட்டாக் பண்ணலாம் என்று நினைத்துவிட்டு ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த அட்டாக் வருவதை பார்த்த ஆதன், இந்த சக்தியை இனிமேலும் மறைச்சு வச்சு என்ன பண்ண போறோம், அதனால அட்டோரியன் சக்திக்கு எதிராக பயன்படுத்தி பார்த்துடலாம் என்று நினைத்துவிட்டு அந்த சக்தியில் ஒரு சிறு பங்கு மட்டும் எடுத்தான். அதாவது அந்த 9 லைட் ரேஸில் ஒரு லைட் ரேஸை எடுத்து தாக்கினான். 2 அட்டாக்கும் நேருக்கு நேர் வந்தது. அப்போது ஆதன் அந்த அட்டாக்கில் இருந்து தப்பித்தான். ஆனால் ஆதனின் ஒரு லைட் ரேஸ் சக்தி அட்டூரியனின் உடம்பை கவர் செய்தது. அது மட்டுமின்றி அந்த சக்தி அட்டூரியனுக்கு அழுத்தம் கொடுத்து கீழே அழுத்தியது. இருப்பினும் அட்டூரியன் அந்த சக்தியை உடைத்தெறிய எண்ணி மேலே எழுந்தான். எப்போதெல்லாம் அட்டூரியன் அதை முறியடிக்க எழுந்திருக்க முயற்சி செய்கிறானோ அப்போதெல்லாம் அந்த சக்தி மேலும் மேலும் வலிமையடைந்து கொண்டே இருந்தது. இது அட்டூரியனுக்கு முதலில் தெரியவில்லை. ஆனால் அவன் சற்று நேரம் கழித்துதான் அதை புரிந்து கொண்டான். அப்போது அவனது உடம்பில் இருக்கும் உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைய ஆரம்பித்தது. அட்டூரியன் ஆதனை பார்த்து, ஆதன், எப்படி உன்னால இப்படி முடிஞ்சது என்று குழப்பத்துடனும் அதிர்ச்சியுடனும் கேட்டான். அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அட்டூரியன் என்று ஆதன் கூறிவிட்டு அட்டூரியனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அப்போது ஆதன் கைக்கு ஒரு மின்னல் ஈட்டி வந்தது. அதை எடுத்ததும் அதில் லைட் சக்தியை இணைத்து அட்டூரியனை தாக்கிக் கொண்டே முன்னால் சென்றான் ஆதன். அந்த சக்தியை ஒரு சாதாரணமான 2வது அல்லது 3வது லெவல் எக்ஸ்பர்ட்டால் கூட சமாளிக்க முடியாது என்பதுதான் உண்மையாகும். அந்த ஈட்டியில் இருந்து சக்தி வாய்ந்த லைட் சக்தி தொடர்ந்து அட்டாக் செய்து கொண்டேதான் இருந்தது. அவனது சக்தி ஆற்றலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆதனின் தொடர் தாக்குதல்கள் தனது வாள் கொண்டு தடுத்துக் கொண்டேதான் இருந்தான் அட்டூரியன். இருப்பினும் ஆதனின் இந்த லைட் சக்தி மிகவும் வலிமையானதாக இருந்ததால் அட்டூரியன் சற்று தடுமாற ஆரம்பித்தான். இந்த ஆதனோட ஈட்டி சக்தி எப்படி இவ்வளவு வலிமையானதா இருக்கு? இவன் அட்டூரியனே அவனோட சக்தியால மிரட்டுறான்னா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, ஆதனும் சக்தி வாய்ந்த வீரன் தான் என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் ஈட்டி சக்தியை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் பிரமித்து போனார்கள். அத்துடன் அவர்கள் கண்ணிமைக்காமல் அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு வயதான எக்ஸ்பர்ட், இந்த ஆதனோட பைரவ வம்சம் ஈட்டி சக்தியில வல்லமை வாய்ந்த ஒரு வம்சம், அதனாலதான் ஆதன் இந்த சக்தியில இவ்வளவு வலிமையானவனா இருக்கான் என்று கூறினார். அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதை கேட்டு ஆச்சரியமாக அந்த வயதான எக்ஸ்பர்ட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர் மீண்டும் ஆதனை பார்த்து, இன்னைக்கு எப்படி இந்த ஆதன் இந்த சக்தியை பயன்படுத்துறானோ அதே மாதிரிதான் இவனோட அப்பா கரிகாலனும்
இந்த சக்தியை பயன்படுத்தி இருந்தாரு. அவர் இந்த ஈட்டி சக்தியை வச்சு இந்த நாட்டுக்கு பலரால வந்த பிரச்சனைகளையும் பல மிருகங்களால ஏற்பட்ட அழிய இருந்த சிக்கலையும் ஒத்தால நின்று வென்று கொடுத்தவர். இருந்தாலும் அந்த மாவீரன் இறப்பு ஒரு மர்மமானதா அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, எதிர்பாராத விஷயம் எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கிறது பேர் தானே வாழ்க்கை என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த சிலருக்கு ஆதனின் தந்தையான மாவீரன் கரிகாலன் ஞாபகத்திற்கு வந்தார். இருப்பினும் அவர்கள் அதெல்லாம் நடந்து பல வருடம் ஆனதால் மீண்டும் இயல்புநிலைக்கு வந்தார்கள். இப்போது கரிகாலனை பற்றி பேசுவதற்கு காரணம் ஆதன் தான். ஏனென்றால் இப்போது அவன் தாக்கிக் கொண்டிருக்க ஈட்டி சக்தி அவனது தந்தை பயன்படுத்தியதை விட சற்று வலிமையடைந்ததாகவே இருந்தது. ஆதனும் இப்போது தனியாக இருப்பதால் அங்கிருந்த மக்கள் யாரும் ஆதனை கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் ஆற்றலும் அதிகாரமும் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் பேசும், மற்றவையெல்லாம் நிழல் போல் மறைந்துவிடும் என்பதுதான் உண்மையாகும். அதேபோல் மறுபக்கம் நன்னன் மற்றும் அருணுக்கு எதிராக சண்டை மிகவும் பயங்கரமாக நடந்தேறிக் கொண்டிருந்தது. நன்னன் கையில் வைத்திருந்த கோடாலியை வைத்து அவனுக்கு எதிராக வரும் தாக்குதல்களை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தான். நன்னனுக்கு அருணின் அட்டாக்கை தடுத்து தடுத்தே சோர்வடைந்து விட்டான். அவனது உடம்பில் இருந்து வந்த வேர்வையில் நன்னன் குளித்து விட்டு வந்தது போல இருந்தான். அப்போதும் அவன் விடாமுயற்சியுடன் அந்த சக்தி தாக்குதல்களை எல்லாம் அடித்து துவம்சம் செய்து கொண்டுதான் இருந்தான். அத்துடன் அவனால் அருணின் சில அட்டாக்குகளை தடுக்க முடியாமல் அங்குமிங்கும் தாவிக் கொண்டிருந்தான். நன்னனுக்கு எதிரில் இருந்த அருண் காற்றில் பறந்து கொண்டே தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தான். அவனது உடம்பு சக்தி ஆற்றலால் நிறைந்திருந்தது. அருணின் தாக்குதலை தாங்க முடியாமல் நன்னனுக்கு அவனது சக்தி மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் அருண் அப்படியே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். இதே வேகத்தில் அருண் தாக்கிக் கொண்டே இருந்தால் நன்னனுக்குத்தான் அதிக பாதிப்பு ஏற்படும் என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இந்த அருணுக்கு இவ்வளவு சக்தி ஆற்றல் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா சாமி, என்ன நன்னனை மூச்சு திணற திணற அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் என்று கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், ஆமாப்பா, இப்பவே அருண் தான் நன்னனை அடிச்சு அலற விட்டுக்கிட்டு இருக்கான். இதுல இந்த சண்டை இப்படியே போச்சுன்னா நன்னனை கொன்றுவான் போல இருக்கே என்று கூறினான். டேய், சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத சரியா? அருண் சக்தி வாய்ந்த வீரன் தான், இல்லேன்னு சொல்லல. ஆனா நன்னனை கொல்ற அளவுக்கெல்லாம் இவங்கிட்ட சக்தி ஆற்றல் இல்லடா என்று கூறினான் மற்றொரு எக்ஸ்பர்ட். இப்படி அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள், இப்போ அருண் சண்டை போடுறத பார்த்தா இதுக்கு முன்னாடி நன்னனுக்கு எதிரான போட்டியில அருண் சண்டை போட பயந்துட்டு தோல்வியை ஒத்துக்கல, நேரம் வரும்போது பாத்துக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப நேரம் வந்துருச்சு, அதனால அவனோட சக்தியை நன்னனுக்கு எதிராக காட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆமென்று தலையசைத்து விட்டு அருணை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது மக்களும் சரி எக்ஸ்பர்ட்களும் சரி எல்லா திசையிலும் அருணை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அருண் ஒரு மறைக்கப்பட்ட மாவீரனாகும். அவன் இந்த மதுரா அகாடமி போட்டியில் வெளியே வந்து விட்டான் என்று எல்லாம் அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சண்டைக்கு முன்பு வரை அருணை அங்கிருந்த அனைவரும் அவன் குறைந்த லெவலில் இருக்கும் சாதாரணமான வீரன் என்று ஏளனம் செய்த அனைவரும் இப்போது அவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த பொருள் வேங்கையனை பார்த்து, வேங்கையா, இப்ப இங்க இருக்க கூட்டம் எல்லாம் அருணை பத்தியே தான் பேசிட்டு இருக்கு பாருடா. இததான் ஆதனும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு சண்டைக்கு போனான். அதாவது அருணை மக்கள் திட்டிட்டு இருக்கும் போது அவன் சொன்னா, இப்ப அருணை திட்ட எல்லாரும் அவங்க வாயால அருண் ஒரு மாவீரன்னு சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி நடந்திருக்கு பாத்தியாடா என்று சந்தோஷமாக கூறினாள். ஆமா பொருள், இதேதான் ஆதன் என்கிட்டையும் சொன்னான், அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு என்று கூறினான் வேங்கையன். இப்படி இவர்கள் இருவரும் ஒரு பக்கம் ஒன்றாக நின்று பேசிக்கொண்டும் அங்கிருக்கும் மக்களை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டும் இருந்தார்கள். மறுபக்கம் அருண் மற்றொரு பிம்பத்தையும் உடைத்தெறிந்தான். அது என்னவென்றால் அதிக லெவல் சக்தியில் இருப்பவன் தான் வெற்றி பெறுவான் என்று அங்கிருந்த அனைத்து மக்களும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அருண் என்று நன்னனை தாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அனைவரும் வாயடைத்து போனார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்தாலும் இறுதியில் நன்னன் அருணை வென்று விடுவான் என்று அங்கிருந்த சில மக்கள் நினைத்துக் கொண்டுதான் அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அருண் நன்னனை தாக்கிக் கொண்டே இருந்தான். நேரங்களும் கடந்தோடியது. நேரங்கள் மாற்றம் பெற்றது. இருப்பினும் காட்சிகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்னன் அருணின் தாக்குதல்களை சமாளித்து மிகவும் சோர்வடைந்து விட்டான். அப்படி இருந்தும் அருண் தொடர் தாக்குதல்களை நிறுத்தவே இல்லை. நன்னன் சக்தியை எடுத்து அருணை தாக்க அவன் இடம் கொடுக்கவே இல்லை. டே அருண், இப்படி விடாம அடிச்சிட்டு இருக்கே, இது எப்படி சமமான சண்டையா இருக்கும் சொல்லு? நானும் அட்டாக் பண்ண எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாதானே நான் என் அட்டாக்கை காட்ட முடியும் என்று கூறினான் நன்னன். ஓஹோ, உன்னை அட்டாக் பண்ண வச்சு நான் தோத்து போகணும், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என்னடே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையாடா? என்னை விட சக்தி லெவல்ல அதிகமா இருந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற. சரி, உன்னை அட்டாக் பண்ண விடுறேன், அப்ப நீ போய் என் லெவலுக்கு சக்தியை குறைச்சிட்டு வா, அப்ப நீயா நானான்னு சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று கிண்டலாக அருண் கூறிவிட்டு தனது வலிமையான ஒரு சக்தியை எடுத்து தாக்கினான்.
அந்த சக்தி வேகமாக வந்து நன்னன் நெஞ்சில் பட்டது. அது பட்ட அடுத்த நிமிடம் நன்னன் முகம் சிவப்பு நிறமாக மாறியது. அத்துடன் சேர்த்து தனது ஆற்றல் சக்தியையும் எடுத்து அருண் தாக்கினான். அந்த சக்தியும் நன்னனை நோக்கி வேக வேகமாக சென்றது. அதை பார்த்த நன்னனின் முகம் பயத்தில் உறைந்து போனது. அப்போது நன்னன் தனது சக்தி ஆற்றலை எடுக்க முற்பட்டான். ஆனால் அதற்குள் அருண் சக்தி வந்து நன்னனை அவனது சக்தியை எடுக்க விடாமல் தடுத்து விட்டது. அது மட்டுமின்றி அருணின் சக்தி நன்னனை தாக்கி பல அடி தூரம் பறந்து சென்று விழுகவும் செய்தது. நன்னன் பறந்து சென்று விழுந்ததும் அவன் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அங்கு நடந்ததை பார்த்து அங்கிருந்த மக்கள் முதல் மாஸ்டர்கள் வரை அனைவரும் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து நின்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு நடந்த விஷயத்தை யாராலும் நம்பவே முடியவில்லை. வருளும் வேங்கையனும் அந்த பெரிய மேடைக்கு கீழ் இருந்து அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். பெரிய மேடையில் இருந்த ஏகனுக்கு இதயத்தில் இடி விழுந்தது போல இருந்தது. ஏனென்றால் நன்னன் அருணிடம் தோல்வியடைந்து விட்டான். அங்கு நடந்த விஷயத்தை அங்கிருந்த மக்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒன்றாக அமைந்தது. அத்துடன் இந்த அருணை தான் பாலனிடம் ஏகன் ஏளனமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஏகன் மெல்லமாக திரும்பி பாலனை பார்த்தார். பாலன் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்தபோதுதான் ஏன் பாலன் மாஸ்டர் கணிப்பு சரியாக இருக்கும் என்று அனைத்து மாஸ்டர்களும் நம்புகிறார்கள் என்று புரிந்து கொண்டார் ஏகன். அடுத்தபடியாக அந்த பக்கம் நடக்கும் ஆதன் மற்றும் அட்டூரியன் சண்டையும் பார்த்தார் ஏகன். அதிலும் ஆதன் தாக்குதல் தான் வலுவாக இருந்தது. அங்கு அட்டூரியன் திணறிக் கொண்டிருந்தான். ஒருவேளை இந்த போட்டியில அருண் ஜெயிச்ச மாதிரி அந்த போட்டியில ஆதன் ஜெயிச்சிருவானோ என்று நினைத்தார் ஏகன். ஏகனால் நன்னனின் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களிடமும் நன்னன் இந்த முறை முதலிடத்தை பிடிப்பான் என்று சவால் விட்டிருந்தார் ஏகன். ஆனால் இப்போது நன்னன் அருணிடம் தோல்வியடைந்ததால் அவன் 5வது இடத்தை தான் பிடித்திருக்கிறான் என்பது ஏகனால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதுவே இந்த வருடத்தின் வரிசையாகும். அங்கு அருண் நன்னனை பார்த்து, என்ன நன்னன், நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியான ஆள் நினைக்கிறியா என்ன என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் அங்கிருந்த லோகேஷ் அவனது இடத்திலிருந்து வேகமாக எழுந்து நின்றான். அப்போது அருண் நன்னனை பார்த்து, நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடி தோல்வியை ஒத்துக்கிட்டதுனால நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சியா நன்னன்? நான் உன்னை பார்த்து பயந்துட்டு வேணான்னு சொல்ல, நேரம் வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ இந்த சண்டை வேணான்னு தான் தோத்துட்டேன்னு சொன்னேன். என்னமோ நீ தான் பெரிய ஆளு, இங்க இருக்கவெல்லாம் உனக்கு கீழேன்னு இருக்கவன் எண்ணத்தை மாத்திக்கோ, அதான் உனக்கு நல்லது, சரியா என்று கூறினான். அதை கேட்டு நன்னனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவன் அருணை பார்த்து கொண்டேதான் இருந்தான். அவன் எந்த ஒரு பதிலும் பேசவே இல்லை. அப்போது அங்கிருந்த பெரிய மேடையில் அருண் நன்னனை வென்றுவிட்டான் என்றும் அவன் டாப் 3க்கு முன்னேறிவிட்டான் என்றும் அங்கிருந்த போட்டியின் மாஸ்டர் அறிவித்தார். அதை கேட்ட சோமன், ஆகா, அந்த நன்னனை எவனோ பொழந்துட்டான் போல இருக்கே, அதுலதான் எவனோ டாப் 3க்கு போயிருக்கான், எப்படியோ நன்னன் தோத்துட்டான். சரி, எங்க நம்ம ஆளுங்க என்ன ஆனாங்க, பேச்சு இல்லாம மூச்சு இல்லாம இருக்கு என்று நினைத்தான். அருண் நன்னனை வென்றுவிட்டு டாப் 3க்கு முன்னேறினாலும் அவன் மற்றவர்களைப் போல் சத்தமிட்டு கத்துவதும் கொண்டாடுவதும் என்று எதுவும் இல்லை. அவன் அமைதியாக அந்த சண்டை போடும் மேடையை விட்டு சென்று அந்த பக்கம் நின்றான். அப்போதுதான் நன்னன் தட்டுத்தடுமாறி அவனது இடத்திலிருந்து எழுந்தான். அவன் எழுந்ததும் பார்த்த முதல் முகம் அவனது மாஸ்டர் ஏகன் தான். அப்போது ஏகன் தனது கோபத்தை நன்னன் மீது காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து அவனை கைதட்டி பாராட்டி கொண்டுதான் இருந்தார். இருப்பினும் அவரது மனவலிமை நன்னனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்து நன்னன் பார்த்த முகம் வருள்தான். அவள் நன்னனை சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவள் ஆதனின் சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் நன்னனுக்கு ஞாபகம் வந்தது, தான் முதலிடத்தை பிடித்தால் தனது மாஸ்டரான ஏகன் பாலனிடம் பேசி வருளை தனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதாக பேசியிருந்தார். அந்த பேச்சும் அவனது தோல்வியால் தவிடுபடி ஆனது என்று நினைத்து மிகவும் வருத்தமாக உணர்ந்தான். அதன் பிறகுதான் நன்னன் அருணை கோபத்துடன் பார்த்தான். நன்னன் எப்படி அருணிடம் தோல்வியடைந்தான் என்பது அவனுக்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அத்துடன் அங்கிருந்த மக்களையும் பார்த்தான் நன்னன். அங்கிருந்த அனைவரும் அருணை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நன்னனை கண்டுகொள்ளவே இல்லை. ஆதன் மற்றும் அட்டூரியன் சண்டை எப்படி முடியப் போகிறது? பேட்டில் ஸ்பிரிட் அட்டூரியனுக்கு கை கொடுக்குமா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?